அதிகாலை 3 மணிக்கு கிச்சன்ல எழுந்து வேலை பார்த்துட்ருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திருப்பதி போறோம். அதுவும் ஏர்லி மார்னிங்கா எழுந்து சமைக்கணும். டிஃபனும் கொண்டு போணும், மதியம் லஞ்சும் கொண்டு போயிட்டு சாப்பிட்டு, சாமிய பார்த்துட்டு வரது தான் பிளானு. ஒன் டே ட்ரிப்பு தான் பிளானே. ரொம்பலாம் கிடையாது. அதுக்காகவே பிளான் பண்ணி காலையில எழுந்து டிஃபனுக்கு முந்தின நாளே மாவு அரைச்சி போட்டுட்டேன். இட்லியும், கார சட்னியும், மதியத்துக்கு லெமன் ரைஸும், பொட்டேட்டோ ஃப்ரை தான் எடுத்துக்க போறேன். அந்த காலிஃப்ளவர் பக்கோடாவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னது காலையில் அவ்வளோ 3 மணிக்கு எழுந்து சமைக்கிறீங்க? என்னாலாம் முடியாது. அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கே நிறைய ஷாக்கிங்காக இருந்தது. இது இன்றைக்கி நேற்றுலாம் எனக்கு வரலங்க. ஸ்கூல் படிக்கும் பொழுதே எங்கள் அப்பா ஆயா கிட்டேருந்து வந்தது. எங்கள் வீட்டில் எல்லோரும் அப்படித்தான். எங்கள் அப்பா கிட்டலாம் ஒரு வாரம் இருந்தாலே தானாக வந்துடும். அந்த அளவுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பார். காலையில் எழுந்து வேலைகள் பார்க்குறவருங்க. அங்கே மட்டும் இல்லை, நான் வந்த இடமும் அப்படித்தான். நான் வளர்ந்த இடமும் அப்படி தான், வாழ வந்த இடமும் சரி, 2 இடத்துலையுமே இதே மாதிரி தான். காலையில் எழுந்து எப்போவுமே செஞ்சு எல்லாத்தையும் முடிக்கிற பழக்கம். அதனால் எனக்கு அது பெருசாகவே தெரியல. எப்போவுமே எழுந்து குயிக்காகவே சமைச்சு எடுத்துகிட்டு எங்கே போனாலும் ஹோம் ஃபுட்டாக தான் இருக்கணும்னு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். முடியாத நேரத்தில் மட்டும்தான் வெளியில், அதுவும் ஒரு வேளை சாப்பிட்டா போதுன்ற மாதிரி பார்ப்பேன். ஏன்னா வெளியில் போகிற ஜேர்னியை நம்மளே வெளி ஃபுட்டை சாப்பிட்டு ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது. போகிற ஜேர்னி பயங்கர ஹாப்பியாக இருக்கணும்னா ஹோம் ஃபுட்டு ரொம்ப முக்கியம். அப்படின்றதால நான் குழந்தைங்களுக்காக எப்போவுமே வீட்டிலேருந்து தான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். கார சட்னிக்கு எல்லாம் தாளித்து எடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது இட்லியும் ஊற்றிக்கிட்டேன். ஒரு ஹாட் பாக்ஸில் தான் எடுத்து கட்டிக்க போகிறேன். வாழை இலை மாடியிலேருந்து பறிச்சுன்னு வந்து வைக்கல. இவ்வளோ சீக்கிரத்தில் போய் செடியில் கை வைக்க வேணான்னு சொல்லிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயே 2த்தையுமே டிஃபன் பாக்ஸ்லாம் போட்டுக்க போகிறேன். சாதமாக நல்லா வெந்து வந்துடுச்சு. லெமன் ரைஸும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. திருப்பதி பிளான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணிட்டேன். அதுவும் 2 மணி ஸ்லாட்டுக்கு தான் மதியத்துக்கு போல் போட்டிருக்கதால எங்களுக்கு காலையில் 6 மணிக்கு ட்ரெயினை பிடிச்சோம் அப்படின்னா ஒரு 10 மணிக்கெலாம் கொண்டு போய் திருப்பதியில் விட்டுறாங்க. அடுத்தது வர விலாகில் எங்கெங்கெல்லாம் போகிறோம், என்ன பார்க்கலாம் அப்படின்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். லெமன் ரைஸும் கட்டிட்டேன், கூட பொட்டேட்டோ ஃப்ரையும் எல்லாம் சேர்ந்து முடிச்சு ரெடி ஆகிடுச்சு. லஞ்சு எல்லாம் எடுத்துக்கிட்டேன். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். அடுத்த விலாகில் கண்டிப்பாக எப்படி போய் எப்படி சாமியை பார்த்துட்டு வந்தோன்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? டாட்டா பாய்.